ஹே காய்ஸ் வெல்கம் டு என் ஸ்டுடியோ. ஸோ நம்ம சிஎம் விஜய் அவருடைய ஜனநாயகன் படம் வந்துனா ஃபைனலாக எவ்வளோ கலெக்ஷன் பண்ணியிருக்கு, இது வரைக்கும் எவ்வளோ கலெக்ஷன் பண்ணியிருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு. ஸோ இதன்படி இந்த படம் வந்துனா இப்போ வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 300 கோடி தானே கலெக்ஷன் பண்ணியிருக்கிறதா சினிமா ட்ராக்கர்ஸ் மூலமான அப்டேட் கிடைக்குது. பட் ஆனால் அஃபிஷியல் அப்டேட்டாக கேவிஎன் ப்ரொடக்ஷன் எதுவுமே சொல்ல. ஸோ கேவிஎன் ப்ரொடக்ஷன் வந்து பாக்ஸ் ஆஃபீஸ் பற்றி ஒரு வாயுமே திறக்கல. ஃபர்ஸ்ட் வீக் செகண்ட் வீக் அப்படின்னு சொல்லிட்டு போஸ்டர் தான் விட்டுட்டு இருக்காங்களே தவிர இன்னும் வந்து எந்த அப்டேட்டும் அவங்க என்ன சொல்லல. ஸோ அந்த வகையில் சினிமா ட்ராக்கர்ஸ் மூலமா கேட்கும்போது 300 கோடி படம் கலெக்ஷன் பண்ணிருச்சு அப்படின்னு சொல்லப்படுது. தமிழ்நாட்டில் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா 100-150 கோடிக்குள்ள வந்து கலெக்ஷன் பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ வேர்ல்டு வைடா வந்து இந்த நாள் வரைக்கும் 300 கோடி கலெக்ஷன் பண்ணிருக்காமா. ஸோ லீக் ஆன ஒரு திரைப்படம் 6 மாசம் லேட்டான ஒரு திரைப்படம் வந்து 300 கோடி கலெக்ஷன் பண்ணி ஒரு மிகப்பெரிய ரெக்கார்ட் செட் பண்ணிருக்கு. ஸோ இது எந்த படம் உடைக்க போகுது அப்படின்றது தெரியல. அந்த அளவுக்கு தளபதி விஜய் அவர்கள் மாசான ஒரு ரெக்கார்டு செட் பண்ணிருக்காரு. ஸோ ஆரம்பத்திலே நான் நினைச்சேன் இந்த படம் கண்டிப்பா ஒரு 300-350 கலெக்ஷன் பண்ணணும்னு சொல்லிட்டு ஸோ நான் நினைச்ச மாதிரி கிட்டத்தட்ட 300ல வந்து நிக்குது. ஸோ கண்டிப்பா ஃபைனல் கலெக்ஷன் 350 இல்லைனா 360-70 கோடி கலெக்ஷன் பண்ண வாய்ப்புகள் இருக்கு. ஸோ பாப்போம் ஃபைனலா எவ்வளவு கலெக்ஷன் பண்ணு சொல்லிட்டு. இன்னும் டிக்கெட் புக்கிங்ன்றது போயிட்டு தான் இருக்கு. நிறைய பேர் படம் போய் பார்த்துட்டு தான் இருக்காங்க. ஸோ அந்த வகையில பாப்போம் ஃபைனலா இந்த படம் எவ்வளவு கலெக்ஷன் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம விஜய் அவர்களோட நடிப்புல முன்னாடி ரிலீஸ் ஆன வாரிசு படமே ஃபைனல் கலெக்ஷன் 300 கோடியோ 350 கோடியோ தான் கலெக்ஷன் பண்ணிருந்துச்சு. ஸோ இப்போ அதை பீட் பண்ணி ஜனநாயகன் வந்திருக்கு. ஸோ அந்த அளவுக்கு அதாவது ஃபைனல் கலெக்ஷனே வந்து வாரிசு படம் 300 கோடி. பட் ஆனால் இது வந்து இப்போ வரைக்கும் படம் ரிலீஸ் ஆகி என்ன ஒரு 11 நாள் தான் ஆகுது. ஸோ 11 நாளுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இந்த படம்ன்றது 300 கோடி நம்ம வாரிசு படத்தோடைய கலெக்ஷனாக பீட் பண்ணிருக்கு. ஸோ அந்த அளவுக்கு விஜயோட மார்க்கெட்ன்றது லியோ படத்துக்கு அப்புறமாவே நல்லா பெருசாகவே வளர்ந்துருக்கு அப்படின்னு தான் சொன்னோம். ஸோ அந்த அளவுக்கு தான் ஒரு மிகப்பெரிய ஃபேன் பேஸ் வச்சிருக்காரு. ஸோ வேற மாதிரி சம்பவம் தான் சொல்லணும். ஸோ இந்த படத்தோட ஓடிடி ரிலீஸ் பொறுத்த வரைக்கும் கூடிய சீக்கிரமா அப்டேட் வரும். ஸோ வெயிட் பண்ணுங்க. ஸோ அப்டேட் வந்துச்சுன்னா உடனே அப்டேட் பண்றேன். ஸோ வெயிட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சிஎம் விஜய் அவர்களுடைய ஜனநாயகன் படம் வந்ததுன்னா இப்போ வரைக்கும் 11 நாள்ல வந்து கிட்டத்தட்ட 300 கோடி கலெக்ஷன் பண்ணிருச்சு அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இதை பத்தி உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.